இயேசு ஒரு நாள் எருசலேமுக்கு செல்லும் வழியில் அவருக்கு மிகுந்த பசியுண்டாயிடுச்சு. தூரத்தில் ஒரு செழுமையான இலைகள் நிறைந்த அத்திமரத்தை பார்த்து அதில் ஏதாவது தன்னுடைய பசியை போக்க பழங்கள் கிடைக்குமான்னு தேடி பார்த்தாரு. ஆனால் அங்கே இலைகள் மாத்திரம்தான் இருந்துச்சு, பழங்கள் அங்கே இல்லவே இல்லை. அப்போ இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் அப்படின்னு சொன்னார். அவர்கள் எருசலேமுக்கு போயிட்டு திரும்பி வருகிற நேரத்தில் அவருடைய சீசர்கள் அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறத பார்த்து, ஆண்டவரே, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு இயேசுவினிடத்தில் சொன்னார்கள். அந்த சமயத்தில் இயேசு சீசர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எவ்வளோ நேரம் அநேக சந்தேகத்தோடு இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்னா, ஆண்டவரை முழு நிச்சயமாக நம்பி எந்த சந்தேகமும் இல்லாமல் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வச்சா அது நிச்சயமாக நடக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் சந்தேகத்தோடு ஜெபிச்சிட்டு இருந்தீங்கன்னா சந்தேகத்தை விடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். God bless you.